வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.1ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 7. சோமு ஒரு உந்து வண்டியை மற்றொருவரிடம் ரூபாய் 28,000க்கு வாங்கி அதற்கு பழுது பார்க்க ரூபாய் 2,000 செலவு செய்தார். பிறகு அதனை ரூபாய் 30,000க்கு விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. சோமுங்கிறவர் ஒரு உந்து வண்டியை ஒருவர்கிட்டேருந்து 28,000க்கு வாங்குறாரு. அந்த வண்டியை சரி பார்க்குறாரு, பழுது பார்க்குறாரு. அது அந்த செலவு 2,000. அப்போ அதுக்கப்புறம் அந்த வண்டியை 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாரு. அவருக்கு லாபம் கிடச்சிருக்கா நட்டம் கிடச்சிருக்கான்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சோமு 28,000க்கும் 2,000 செலவு பண்ணியிருக்காரு. வண்டியை வாங்கினது 28,000, 2,000 செலவு பண்ணு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து அடக்க விலை. அடக்க விலை ஈக்குவல் டு 28,000 ப்ளஸ் அவர் எவ்வளவு செலவு பண்ணார் அந்த வண்டிக்கு 2,000. அந்த 2,000த்தையும் எடுத்து இதில் போட்டுக்கணும். 2,000 ஈக்குவல் டு இப்போ 28,000த்தையும் 2,000த்தையும் கூட்டணும் நம்ம. அப்போ தான் அடக்க விலை கிடைக்கும். 28,000 2,000 இதை கூட்டினோம்னா 0 0 0 8 2 10 10ல் 0 மேலே 1 3 30,000. அடக்க விலை எவ்வளவு? 30,000. அடக்க விலை 30,000. அடக்க விலை 30,000. விற்பனை விலை எவ்வளவு பாருங்கள். விற்பனை விலை விற்பனை விலை ஈக்குவல் டு எவ்வளவு? 30,000. இங்கே 30,000, சாரி 3,000 போட்டுருங்க. இங்கே 30,000 வரும், சாரி அதை பார்த்துக்கோங்க. 30,000. இங்கே விற்பனை விலை எவ்வளவு வரும்? இங்கே 30,000. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்குறோங்க. இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். எது ரெண்டுமே அதிகமாக இல்லை, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவலில் வரும். அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு நட்டமும் இல்லை லாபமும் இல்லை. அதை எடுத்து எழுதிடுவோம். நட்டமும் இல்லை லாபமும் இல்லை, அதை எடுத்து எழுதிடணும். ஏன்னா 30,000 கழிச்சோம்னா 0 கிடைக்கும். அப்போ 0 வரப்போ நமக்கு லாபமும் இருக்காது நட்டமும் இருக்காது. அதை தான் இங்கே எடுத்து எழுதணும். லாபம் இல்லை நட்டம் இல்லை, நட்டமும் இல்லை இல்லை. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்